அப்படி காட்சி கொடுத்த தேவி அங்கே கூடியிருக்கின்ற யாதவகுல பெண்மணி மேல் கோமரம் கொண்டு ஆதாடி போட்டு ஆடி பாடி விளையாடி, ஆயர்குல மக்களே, உங்களை எல்லாம் காக்கும் தெய்வம் காவல் தெய்வமாக உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்க வந்திருக்கின்றேன். உலகெல்லாம் ஆளும் துர்க்கையம்மனப்பா, எனக்கு ஊருக்கு வடபுறத்தில் நிலையமிட்டு நேர்ந்து நிலையமிட்டு ஆலயமும் கட்டி எனக்கு அனுதினமும் 3 கால பூஜை நடத்த வேண்டும். ஜெகமுகனும் ஜெம்முக்குட்டியை எனக்கு கோட்டைக்கு மேல்புறம் சிக்கச்சிலுவ நாட்டில் உங்க கோட்டைக்கு மேல்புறம் ஐயனுக்கு ஆலயம் அமைத்து அன்றாடம் வழிபட வேண்டும். அப்படி செய்தீரானா உங்களை வாழ வைப்போம், வளர வைப்போம், வளர வைப்போம். வந்து நின்று காவல் செய்வோம், வளர வைப்போம். உங்களுடைய குடும்பங்களை ஊரமா உயர வைப்பேன். இந்த அன்னை துர்கா பரமேஸ்வரி, பரமேஸ்வரி எழுந்தர் பரமேஸ்வரியா உடனே 1000 வீட்டியாதவர்களும் நீ போய் தூங்கு அஞ்சி பயந்து வாழ்விக்க வந்த தெய்வமே அன்னையே அபிராமி ஆதிபராசக்தி, ஏ துர்கா பரமேஸ்வரி, உங்கள் வாக்குப்படி உங்களுக்கு கோயிலை கட்டி எங்க குலதெய்வமா வழிபடுகிறோம் என்று நேர்ந்து நிம்மதியோடு அவர்கள் அந்த 2 லிங்கத்தையும் அந்த இடத்திலிருந்து செய்யக்கூடிய பரிகாரம் செய்து செம்புக்குட்டி ஐயனை, ஐயன் தர்மசாஸ்தாவை சிக்கச்சிலுவ நாட்டிலே 1000 வீட்டியாதவர்கள் வாழ்ந்து வருகின்ற அவருடைய கோட்டைக்கு மேல்புறத்துல செம்புக்குட்டி ஐயனுக்கு நேர்ந்து நிலையமிட்டு அருகே சொன்ன ஐயனாருக்கு ஐயங்காட்சி பேப்படைகள் 21 தேவதை 61 பந்திக்காரன் அத்தனை தெய்வத்துக்கும் ஆலயம் அமைத்து அன்று முதல் அரியரசோனுக்கு பூஜை பரிகாரங்கள் புனஸ்காரங்கள் நடத்தி 3 கால பூஜை தினந்தோறும் நடத்தி அரியரசோன் ஐயனை வழிபட்டார்கள். அதே போல துர்கா பரமேஸ்வரிக்கு நம்மளை வாழ்விக்க வந்த தெய்வம், நம்மளை குலத்தை காக்க வந்த துர்க்கையம்மன் என்று உறுதியா உள்ளத்தில் நினைத்து சிக்கச்சிலுவை என்னும் நகரத்திலே ஊருக்கு வடபுறத்தில் துர்க்கையம்மனுக்கு நிலையம் போட்டு நிலையம் போட்டு நெய்யால விளக்கும் ஏற்றி கோவிலும் கட்டியல் கொடை விழாவும் திருவிழாவும் துர்க்கை அம்பாளுக்கு நடத்து வாராம். அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அன்னையான துர்க்கை அம்மா, அன்னையான துர்க்கேயம் கோகுலத்து மக்களை தான் காக்கும் தெய்வமாக, காவல் நல்ல தெய்வமாக, குரங்காக்கும் தெய்வமாக, வாழ வைக்கும் தெய்வமாக துர்க்கையம்மா வரிசையோட கொலுவில் எப்படி நெருங்கி வச்சியா ஒட்டாய் இப்படிப்பட்ட
வேளையில் நீ போய் தூங்கு போ. என்ன ஏது நடக்குமானால் நாமலாம் இல்லப்பா. அகப்ப நாடு பதி அதில சிக்க சிலுவ நகரத்தில ஆயிரம் யாத வேறும் அம்பலகாரர் தவசு போனாரும் ஆண்டு வரும் நாளையிலே எங்கள் ஆடுங்கோல தெய்வமானே செம்புக்குட்டி ஐயனாருக்கும் செம்புக்குட்டி ஐயனாருக்கும் சிறப்பான பூஜை செய்து ஆடுங்கோல தெய்வமாக ஐயன் தர்மசாஸ்தாவை வணங்கி வாரார். அந்த நல்ல தன்மை போல ஆதிபரா சக்தியான உலகாள வந்த தேவி துர்கா பரமேஸ்வரி அம்பாளை வாழ வைக்கும் தெய்வம் என்று அவர்கள் வரிசையோட வணங்கி வாரார். இப்படி வழிபாடு செய்து அரியரசோன் செம்புக்குட்டி ஐயனாரையும் தங்களாடும் உலகையுமான ஆதிபராசக்தி துர்க்கை அம்பாளையும் கண்கண்ட தெய்வம் காவல் தெய்வம் பேசும் தெய்வம் வாழ வைக்கும் தெய்வமாக வழிபட்டு வணங்கி அந்த தெய்வத்தினுடைய அருளால இந்த 1000 வீட்டியாதவரும் சீரும் சிறப்பும் செல்வத்தில் மிகுத்து செல்வ சீமானாக சிக்கை செல்வி நாட்டிலே வாழ்ந்து வந்தார்கள். அதுல பாருங்க, எல்லாரும் செல்வ சிறப்போடு வாழ்ந்தாலும் ஊர் அம்பலகாரர் இருக்கார தவசு கோனார் அந்த நகரத்துக்கே 1000 வெட்டி யாதவருக்கு அம்பலகாரர். அந்த நகரத்துக்கும் அவர் ஒரு குறுநில மன்னர் மாதிரி தான், குறுநில மன்னர் மாதிரி. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜயோகம் கொண்டு ராஜ்யம் எல்லாம் ஒரு குழைக்குள் ஆண்டு வருவது போல் அருமை பெருமையோடு போனார். அவருடைய மனையாளாகிய வெள்ளச்சி இவர்கள் இருவேரும் கல்யாணமாகி கலந்து கூடி கருத்தொருமித்து இல்லறத்தில் ஈடுபட்டு நல்லறமாய் அவர்கள் நலமோடு வாழும் நாளில் இறைவனுடைய அருளால் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா செல்வமும் எல்லா வளமும் எல்லா பொன்பொருள் போகவாக்கியங்களும் இருக்கிறது. ஆடு மாடு குறைவற்ற செல்வம், அளவில்லாத பொன்பொருள், காசு பணம் கட்டுக்கட்டான் ஓட்டு, காசு பணம் கட்டுக்கட்டான் ஓட்டு, தங்க நகை, தங்க சரப்பணி, மாடமாளிகை, ஊரகோபுரம் மற்றும் சகல சம்பத்தோடு ஏகப்பட்ட நஞ்சை புஞ்சை. நஞ்சன் என்ன என் நஞ்சனா தெரியாதப்பா, வயல்காடு அதான் தெரியல. புஞ்சை என்றால் என்ன? தோட்டம் துறவு. ஆமா, பருத்தி, சோளம், கம்பு, காடக்கண்டி, கேழ்வரகு, மிளகு தடி, பருத்தி, துருத்தி, காணம், கல்பயிறு, தட்டாம்பயிறு, சிறுபயிறு, சாமி, தெனை, காடை கண்ணி, குதிரை வாலி, இப்படிப்பட்ட தானியங்கள் விளையக்கூடிய இடம் தான் புஞ்சை. புரிஞ்சுக்கா? இப்படிப்பட்ட நஞ்சை புஞ்சை அதிலே விளைந்து வருகின்ற வருமானம்
வருகின்ற வருமானங்கள் தானியங்கள் எல்லாம் பெரிய களஞ்சியம் கட்டி தான் போட்டிருப்பாரு தவசு ஒன்னாரு. ஆமா, சகல விதமான சம்பத்தோடு பால் பவுஷு பாக்கியங்களோடு பண்புடன் வாழ்கின்ற தவசுக்கோனாருக்கும் அவருடைய மனைவியான வெள்ளைச்சிக்கும் கல்யாணமாகி ஐயா 30 வயதுமாச்ச. ஐயா வயதுமாச்ச. அவர்களுக்கு முத்தமிட பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல, கோடையோ பிள்ளை இல்ல. வயதுமாச்சே. கொட்டாய் எப்படி நெருங்கி பத்தியா? கொட்டாய் தூக்கம் வருது. 40 வயது வரை நாம சொல்ல குழந்தை இல்ல. 50 வயது வரை அவர்களுக்கு ஒரு ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல, ஐயையோ பெண்ணும் இல்லை. வயது வர 30 வயதாச்சு. யாருக்கு? சிக்கைச்சிலுவை நாட்டின் அதிபரான அம்பலகார தவசுகோனாருக்கு 30 வயது வரை முடிதறிக்க பிள்ளை இல்லை, கொஞ்சி விளையாட முத்தமிட பிள்ளை இல்லை. 40 வயது வரை தங்களுடைய நாமம் சொல்ல பேர் சொல்ல பிள்ளை. 50 வயது வரை ஆளனும் தேவியும் ஆனந்தமாய் வாழுங்காலத்தில் ஆசைக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஆசைக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆசைக்கு ஒரு பிள்ளைன்னா என்ன பிள்ளை? ஆசைக்கு ஒரு பிள்ளைன்னா பெண் குழந்தை, ஆசைக்கு ஒரு பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை. ஆசைனா என்ன? சொத்து சுகம், பொண்ணு பொருள், நஞ்சை புந்தை, வீடு வாசல் அத்தனையும் ஆழ்வதற்கு அத்தனையும் ஆஸ்தி தான். இந்த ஆஸ்தி எனும் சொத்தை ஆழ்வதற்கு ஆம்பளை பிள்ளை. ஆசைக்கென்றால் பெண் குழந்தை, அத மாத்தி சொல்லுவாங்க. ஆசைக்கு ஒரு பிள்ளை, அடுக்கலைக்கு ஒரு பிள்ளையம். அடுக்கலைக்கு ஒரு பிள்ளைன்னா பெண் குழந்தை. கல்யாணமாகி போகும்போது, கல்யாணமாகி கணவன் விட்டு போகும்போது வீட்டுல இருக்கின்ற அத்தனை பொருளையும் ஒண்ணுன்னா தூக்கிடுவல்ல. அடுக்கலையில எங்க மூல முடுக்கல, எந்த அறைக்குள்ள, எந்த அரங்கு வீட்டுக்குள்ள, எந்த ரூமுக்குள்ள என்ன இருந்தாலும் ஒண்ணு விடாம பிறக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு பிள்ளை முன்னால சொல்லுவாங்க, ஆசைக்கு ஒரு பிள்ளை, ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை. ஆனால் இந்த தவசிக்கோனாருக்கும் அவர் மனைவி கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு. ஒரு கை குழந்தை கிடையாது. கோடி செல்வம் இருந்தும் தவசிக்கோனார் வெள்ளச்சி தம்பதியருக்கு ஒரு குழந்தை இல்லை. அனைத்து செல்வங்கள் இருந்தும் அவைகளை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. பிள்ளையில்லா காரணத்தான் பெண்ணரசி வெள்ளச்சி அம்மா கணவன் தவசிக்கோனார் இடத்தில் வந்து அந்த தையலவள் அது சொல்வோம், என் கணவா ராஜம்மன் எனக்கு வாய்ந்த பிராணன் ஊரறிய நாடறிய
நாமல் நல்ல இருவேருக்கும் கல்யாணம் ஆகியெல்லாம் நாம கணவனும் மனைவியும் கலந்து கூடி வாழ்ந்து வாரோம் இல்லறத்தில் ஈடுபட்டு அவன் நல்லறமா வாழும்போது இறைவனோட அருளாலே எல்லா செல்வம் நிறைந்திருந்தும் நமக்கு இது காலம் இதுவரை இது காலம் இதுவரைக்கும் ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்லையே பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தும் நமக்கு புவியாட பிள்ளை இல்லை நமக்கு பேரை சொல்ல மதளை இல்லை பால் இருந்தும் பவுசு இருந்தும் நமக்கு ஒரு பாலகனும் பிறக்கலையே கிடைக்கலை சொத்து இருந்தும் சுகமிருந்தும் சொத்தையாள பிள்ளை இல்லை மன்னா சுகத்தையாள மதளை இல்லை அதா என்ன இருந்து என்ன செய் நமக்கு இதுவரை பிள்ளை இல்லையே கோடான கோடி செல்வம் இருந்தும் மன்னவா நமக்கு கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை இல்லையே மடியில் வைத்து விளையாட மனமகிழ்வோடு மடியில் வைத்து விளையாட மன்னவா நமக்கோர் மதலை செல்வம் இல்லையே என்னிருந்து என்ன செய்ய என்று ஏங்கி ஏங்கி புலம்புகின்றாள் தவசுக்கோனார் மனைவியான வெள்ளச்சியம்மா. முத்து முத்தா கண்ணீரை முகத்தோடு சோரவிட்டு ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் சோரவிட்டு ஆளன் முகத்தை பார்த்து பார்த்து புலம்பினாள், அழுதாள், கண்ணீர் வடித்தாள். அப்பதான் தவசுக்குனார் சொன்னார், பெண்ணே, இறைவனுடைய அருளால நமக்கு எல்லா பாக்கியமும் இருக்கு. என்ன குரல் நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டில் நமக்கு என்ன குறை? மன்னவா எந்த குறையும் இல்லை. ஆனா உலகத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட செல்வங்கள் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உலகிலே உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம். செல்வாக்கு, செல்வாக்குனா வசதி வாய்ப்பு, சொல்வாக்குன்னா பிள்ளை செல்வம். எல்லா செல்வமும் இருந்தும் நமக்கு வாழ்விலே இதுவரைக்கும் ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே. பிள்ளை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? எது எந்த இடத்துல இருந்துச்சோ 7 வருஷம் நாளும் அது அந்த இடத்துல தான் இருக்கும். பீரோல வச்சாலும் சரிதான், அலமாரியில வச்சாலும் சரிதான், மாடாக்குழியில வச்சாலும் சரிதான், மூல முடுக்குல வச்சாலும் சரிதான். எந்த பொருளை வீட்டுக்குள்ள நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அந்த பொருள் 7 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், துருப்பிடிச்சு. அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சும்மா இருக்குமா? சாடும் சாடும் முதல்ல சன்னலை திறக்கும், பொருளை டப்பு டப்புன்னு எடுத்துக்க போகும்.
தூக்கம் வருது. பீரோல திறக்கும். அம்மா ஒரு பக்கம் பீரோல திறந்துக்கிட்டு சேலை துணிமணி எடுத்தானா இது ஒரு பக்கத்துல நீ போய் தூங்கு போ. இது கைவரிசையை காட்டும். ஆமா. தூர எரியும். அலமாரியில் இருக்க திறந்தா அங்க இருக்க டப்பா குப்பாலம் தூக்கி துக்களை போடும். டப்பு டுப்புன்னு ஓடும், சாடும், பாத்திரத்தை இழுக்கும். அண்ணா சொன்ன மாதிரி தண்ணி குடத்தை பிடிச்சி டம்குன்னு இழுத்து கீழே போட்டுரும். ஆக அந்த வீட்டுல குழந்தை செல்வம் இருக்குமானால் அந்த வீடு குதூகலமா இருக்கும். குழந்தை இல்லைன்னா எதை எந்த இடத்துல வச்சோமோ அது அந்த இடத்துல தான். இதெல்லாம் நினைத்து தவசு கோனார் மனைவி தையலான வெள்ளச்சியமா சொல்லுதா, நாதா என்ன இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, இதுவரைக்கும் ஆமா என்ன இருந்து என்ன செய்ய, பிள்ளை இல்லா காரணத்தால் இந்த நல்ல ஊரதியில் எந்த அரசு பெண்களல் என்னை இருசி மலடி என்று எல்லோரும் ஏசலாச்ச. இருசி என்று கேட்கும் முன்னே நான் பாவி இறந்துட்டாலும் குற்றமில்லை, மன்னவன மணவாளா மதிப்பு உள்ள என் கணவா, மதிப்பு உள்ள என் கணவா இருசி என்று கேட்கும். நான் இறந்துட்டாலும் குற்றமில்லை, இறுதி பட்டம் மாறுவதப்போ, இறுதி பட்டம் இறுதி பட்டம் ஏந்தும் குழந்தை பெற்று எடுப்பதப்போ, குழந்தை பெற்று எடுப்பதப்போ, இறுதி பட்டம் மாறுவதப்போ, மதலை இல்லா காரணம், நமக்கு மதலை இல்லா காரணம் இந்த மாநிலத்து பெண்கள் மங்கையர்கள் ஒன்று கூடி மாவாவி என்னை பார்த்து மலடி மலடி என்று மங்கையர் கூடி பேசலாச்சே. என் மன்னவனே என் கணம் நீ போய் தூங்கு போ. மலடி என்று கேட்கும் முன்ன ஆண்டுட்டாலும் குற்றமில்லை, மன்னவனே என் கணம் அத மலடி பட்டம் மாறுவதப்போ, மலடி பட்டம் எனக்கு மலடி பட்டம் மகனை பெற்று எடுப்பதப்போ, மகனை பெற்று எடுப்பதப்போ, மலடி பட்டம் மாறுவதப்போ, மார்பு மீது கண்ணீரை தவசு கோனார் மனைவியான வெள்ளச்சி மடி மீது சோர விட்டு கண்ணீரை மயங்கி தயங்கினாள். அப்பதான் சொன்னார் தவசு கோனார், பெண்ணே அம்மா ஏ வெள்ளச்சி, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, பெண்கள் கூடி பேசினாங்க, அப்படி இப்படின்னு சொல்றிய. வாய படைத்தவர்கள் வல்லதும் பேசுவாங்க. எலும்பு இல்லாத நாக்கு இங்கேயும் பெறணும் அங்கேயும் பெறணும். இதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்டா ஒரு காரியமா நினைக்க கூடாது. பிள்ளை இல்ல குழந்தை இல்ல என்று தினந்தோறும் இப்படி வாழுகிற வீட்டுல இப்படி அழுது புலம்பிக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா வீடு வீடாகுமா? என்னடி அர்த்தம்?
கவலையை விடு, கடவுள் செயல்படி நடக்கும். பிள்ளை இல்ல என்ன கெட்டு போச்சு? தவசு போனார் கேள்வி, பிள்ளை இல்ல என்னடி கெட்டு போச்சு? அப்போ வெள்ளச்சியமா சொல்லுதா, பிள்ளை இல்ல என்ன கெட்டு போச்சா? என் கணவனாய பிராணபதியே, எனக்கு வாய்த்த பூமானே, பிள்ளை இல்லைன்னா என்ன கெட்டு போச்சா? நாதா நாதா இஞ்சி வைத்த பிஞ்சீரங்கும், எருப்போட்டா காய் காய்க்கும், இந்தீரனாருடன் வீர உலகத்திலே இரிசி என்று பெயரானேன். எப்படி எரிஞ்சு பத்தியா வருது? நீ போய் தூங்கு போ. நாமலாம் இல்லப்பா. மஞ்சள் வைத்தா பிஞ்சி ரங்கும், மண்ணு போட்ட காய்க்கும், மண்டலத்தில் சொல்லுவார்கள் மதியுள்ள மானிடர்கள். மஞ்சள் வைத்தா பிஞ்சி ரங்கும், மண் போட்ட காய், நாம் மந்திரியின் உடன் பிறந்து, நாம் மந்திரியின் உடன் பிறந்தாள், நாம் மலடி என்று பேரானே. இல்லையானால் என்ன கெட்டு போச்சு என்று என் பிராணநாதா சொல்லலாமா? பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியவர்கள் வரவே மாட்டார், மதளை இல்லா வாசலுக்கு மறையவர்கள் வரமாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு, குழந்தை இல்லா வாசலுக்கு நமது குலத்தவர்கள் வரமாட்டார். எல்லையில வைத்த மாறம் வைத்த பாவினாயாலக்கா காய்க்கும் மரம், நாயாலக்கா காய்க்காமல் இந்த இனத்தார்க்கு தாழ்வானேன். எங்கனவராஜம் அண்ணா எல்லக்கா 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 காய்ப்பதப்போ காய்ப்பேத், எல்லக்கா காய்ப்பதப்போ நான் இந்த இனத்தோட சேர்வதப்போம், நான் இந்த இனத்தோடு சேர்வதப்போ. எப்படி நெருங்கி பத்தியா ஒட்டாய் வருது? நீ போய் தூங்கு போ. ஜாதிக்கா காய்க்கும் நாமலாம் இல்லப்பா. ஜாதிக்கா காய்க்காமலே இந்த சனத்தார்க்கு தாழ்வானேன். சாதிக்கா காய்ப்பதப்போ சாதிக்கா 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 காய்ப்பதப்போ காய்ப்பதம் இந்த சனத்தாரோட சேர்வதப்போ, நான் பாவி இந்த சனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ. எனத்தாரும் சனத்தாரும்
இல்லத்துக்கு வருவதில்லை, அவளை யார் எடுத்தும் பார்ப்பதில்லை. யாரடி வரல உலகத்துல? குழந்தையது இல்லை என்றால் நம்ம குடும்பத்தார் கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டாங்க. ஒருவேளை வந்தாலும் ரெண்டு பெண்கள் ஒன்னா வரன்னு வச்சுங்க, நம்ம சொந்தக்காரி சொல்லுவா ஒருதி, ஏடி நம்ம சொந்தக்காரரு அந்த வீட்டுக்கு நம்ம சும்மாவையா போவ, ஏதாவது வாங்கிட்டு போவோம்ல, வாங்கிட்டு போனோம் ஒரு தின்பண்டமாவது எதாவது வாங்கிட்டு போவோம். வெறும் கை வீச கைமா போவ. சில விருந்தாளிய வர நம்ம சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க, ஏதாவது வாங்கிட்டு போமா அந்த வீட்டுக்கு, சும்மா எப்படி போவ? அந்த பக்கத்துல வரவ சொல்லுவா, ஏன் பொசகட்டவள என்னத்தை வாங்கிட்டு போனுங்க, அங்க என்ன பிள்ளையா இருக்கு, பிள்ளை குள்ளியா இருக்கு, ஒண்ணும் கிடையாத, ஆச்சி அங்க இருந்தா இருக்காவா, சின்ன பிள்ளையா இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அங்க போயிட்டு என்னத்தை வாங்கிட்டு போற, என்னத்தை வாங்க சொல்ற, சும்மாவா? அத மீறி வாங்கிட்டு போனாலும் அந்த வீட்டுல போய் சொந்தக்காரங்க வீட்டுல போறாங்க, பிள்ளைகள் என்ன செய்வா தெரியுமா, கொண்டு போன வாங்கிட்டு போன ஜாமான கூட பேக்கிலே வச்சுக்கிடுவான், கொடுக்க மாட்டேன், மாத்தி வச்சுக்கிடுவான், மறைச்சு வச்சுட்டு ஏக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி. உலகத்திலே இறைவனால் கொடுக்கப்பட்ட செல்வங்களிலே உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம், பிள்ளை செல்வம், மதலை செல்வம் இல்லை என்றால் நாமளை யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. என்ன அகிலமான உலகத்தில் ஆன்றோர்கள் பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள், மனிதனாக பிறந்தாலும் மற்ற ஜீவராசிகளாய் இந்த உலகத்திலே அவதரித்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாகி அவர்கள் கலந்து கூடி வாழுகின்ற நாளில் அந்த கல்யாணமான தம்பதியர்கள் காலாகாலத்திலே ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து அந்த மதலை செல்வமானது அதனை பெற்றெடுத்த மாதா பிதா மார்பு மீது ஏறி விளையாட வேண்டுமா, அந்த குழந்தையினுடைய மழலை மொழியை அதனை பெற்றெடுத்த அப்பா அம்மா செவியார கேட்க வேண்டும். அப்பதான் உலகத்துல மனிதனா பிறந்ததிலே ஒரு புண்ணியம் உண்டு, மோட்சம் உண்டு என்று சொல்கிறார். பிள்ளை இல்லாதவருக்கு புண்ணிய லோகத்தில் இடமில்லை என்றும் பெரியோர்கள் கூறுகின்றார்கள். அப்படி இருக்க நீங்க என்னன்னா குழந்தை இல்லைன்னா என்ன கெட்டு போச்சு, பிள்ளை இல்லைன்னா என்ன ஆயிட போகுது என்று மன்னவா நீங்க சொல்லலாமா? நாதான் ஆள ஒரு காலத்திலே இந்த வையகமான உலகத்தில் வாழ்ந்து முடிந்து நாமல் வைகுண்ட வாசகன் பாதம் சேரும் நாளில் மன்னவா இந்த அகிலமான உலகத்தில் இருந்து வாழ்ந்து இறந்து மடிந்து நாம் இருவேறு இறைவன் பாதம் சேரும் நாளில் நாத காலங்கூடி போகும் போது காலங்கூடி போ கருமஞ்செய்ய பிள்ளை இல்லையே கருமஞ்செய் வைகுந்தம் போகும் போது வைகுந்தத்தை போகும் வழியனுப்ப பிள்ளை இல்லை நம்மள வழியனு இறந்துதான் நாம் அடி இறைவன் பாதம் சேருநாளில் இமகிரிய செய்வதற்கு இமகிரிய செய்வ ஏற்ற பிள்ளை நமக்கில்லையே ஏற்ற பிள்ளை நமக்கில்லையே இமகிரிய செய்வதற்கு செய்வதற்கு வருது
நீ போய் தூங்கு போ. நாமலாம் இல்லப்பா. மனவேலைய மணவாளா மதிப்பு உள்ள எங்க மதிப்பு உள்ள எங்கனம் மாண்டு தானா மடிந்து மாயன் பாதி சேரும்போ நீர்கடனோ அனை கடனோ நின்று செய்ய பிள்ளை ஆட்டத்திதி கொடுப்பதற்கு ஆணுமில்ல பெண் ஆணுமில்ல அத எள்ளு நல்ல தண்ணீரும் எள்ளு நல்லோ எள்ளு நல்ல தண்ணீரும் பிள்ளை இல்லையே எழு நல்ல தண்ணீரும் ஒரு காலத்தில் நம்ம கண்மறைகின்ற நேளையில் நமக்கு கர்மகாரியத்தை கூட ஒரு பிள்ளை இருக்கா? பிள்ளை இல்லா வாசல் எத்தனை வசதி எத்தனை செல்வத்தோடு இருந்தாலும் அந்த வீட்டுல மகிழ்ச்சி இருக்காது, புதுகுலம் இருக்காது. மன்னவனே என் கனவா அத கத்தரிக்காய் தோட்டத்தில பாவிதான் எந்தேனுக்கு கைவரிக்க பிள்ளையில் புதனிக்கா தோட்டத்தில் நமக்கு புபரிக்க பிள்ளையில் வெள்ளரிக்கா தோட்டத்தில் வெள்ளரிக்கா தோட்டத்தில் பாவி எனக்கு விளையாட மைந்தேனில் தண்ணீரில் மழை பெய்த முற்றத்திலே எனக்கு மழை பெய்த முற்றத்தில் மண்ணளை எவ்வாறேனில் மண்ணளைந்த கையால் பாவியன மடிபிடிக்க குழந்தையில் மன்னவேனே என் கண மதிப்பு உள்ள பூமான் காலங்கூடி போகும்போது கருமஞ்செய்ய பிள்ளையில் கண்ட பண்டம் வாங்கித்தா என்று கையேந்த பிள்ளை உற்பயணம் போகும்போது நானும் வாரேன் அம்மா என்று காலக்கெட்ட பிள்ளையில் என்றுதான் வெள்ளச்சி அம்மா அழுவாளா நல்ல தொழுவா ஆளன் முகம் பார்ப்பாளா அவளோ இத்தனையும் காதிலே கேட்டு ஏற்றதோர் யதுகுல சிகாமணி யாதவ குலமன்னன் சிக்கை சிலுவை நாட்டின் அம்பலகாரர் தவசுகுணார் சொன்னார், அம்மா என்னென்னலாமோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கியே,
நமக்கு தானே பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லா குறை தீர ஓரம் 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 முன்னாலே சவமேடு நாம சவமேடு அங்கே பின்னாலே ராதா பின்னாலே வடைப்பாரு. ஆமா 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 எப்படி நெருங்கி பத்தியா வருது. பின்னாலே கதவடைப்பான். நாமளோடு நமது வீடு மனவாட வீடா மாறிடுமே. முன்னாலே நாமள தூக்கிட்டு போயிடுவான். சொக்காரமாவன் நம்ம இருந்த விட்டா பின்னாடி நீங்க தெய்வமா இருக்கணும், தெய்வமா இருந்து உங்க பிள்ளைகளாகி எங்களை வழி நடத்தணும் என்று நம்ம பிள்ளைகள் நம்ம இருந்த வீட்டுல ஒரு விளக்காது பொருத்தி வச்சு நம்மளை தெய்வமா வணங்கும். நமக்கென்று பிள்ளை இல்லைன்னா நாமளோடு நமது வீடு அடவீடா மாறிவிடும். நம்முடைய பேர் நாம வங்கிடும். நம்முடைய குலமெல்லாம் அழிந்து விடுமே. இதை நினைக்கும் போதுதான் என் மனம் பதறுகின்றதே மன்னவா என்று பைங்கிழியாகிய தவசி கோனார் மனைவி வெள்ளச்சி அழுது புலம்பி ஆறா துயரத்தோடு முறையிட்டா. அப்போ தவசி கோனார் சொன்னார், பெண்ணே நான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் சொல்லிட்டே வர, இப்ப என்னதான் செய்யணுங்கிற? நாளா கூட வைத்த தென்னம்பிள்ளை கூட வைத்த தென்னம்பிள்ளை கூட வைத்த கொலகோலையா காய்த்திருக்க கொலகோ நான் பாதகத்தி சண்டாள் நான் பைகிழியா வெள்ளச்சிதான் பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பக்கம் வை ஏ பக்கம் வைத்த நான் பாரி பாரி போய் நிற்பதென்ன பாரி போய் ஆமா பக்கம் வைத்த தென்னம்பிள்ளையா என்று தவசு கோனார் மனைவி அவள் தவையலான வெள்ளச்சிதான் அழுது புலம்புதாள். ஆண்டவனை தேடுதாள், மன்னவனே மணவாள். நமக்கு பிள்ளை இல்லாம போனது காரணம் என் மனதிலே ஒன்று தோன்றுகிறது. என்னடி தோன்றுது? தவசு குணர்கள் முன்பரவிலே ஏதாவது நம் பாவம் கர்மம் அநியாய கொடுமைகளை எதுவும் செய்து இந்த மண்டலத்தில் மங்கையாகிய நான் வெள்ளச்சி இந்த உலகத்திலே நான் மனதறிந்து யாருக்கு எந்த தீங்கும் செய்யல, எந்த பாவத்தையும் நான் செய்யல. ஒருவேளை நம்ம ரெண்டு பேருமே முன்பரவி போன ஜென்மம்னு சொல்லுவாங்க, போன பிறவியிலே பாதகியாகிய நான் பயங்கிழியான வெள்ளச்சி பாவினாண்டியத்தான் அடித்தேனோ அந்த நேர வைதேன் பிச்சை கட்டு வந்த பேரை பின்னே வர சொன்னேன் பின்னே வர சொன்னேன் கொத்த நான் குறைத்தேனும் கொத்த நானும் குறைத்தேன் குறமாற காலந்தேன் பாதகத்தி சண்டாடி பொட்ட நாளி மறக்க போட்டு ஓட்ட நாளி மறக்க போட்டு அளந்து கொடுத்த தோசம் உண்டோ 8 ரூபாய்க்கு விற்கும் போது நான் 10 ரூபாயா வித்தேன். 8 ரூபான்னு ஒரு பொருள் விற்கினா நான் 10 ரூபான்னு சொல்லி
அநியாய கொள்ள அடிச்சனா பகல் கொள்ள 7 ரூபாய் என்று விற்கும் போது 8 ரூபாய் சொன்னேனோ கன்றுக்கு பால் விட்டிடாம் கறந்து கொண்டு விற்றேன் பச்சை நல்ல தண்ணியில பாலத்தான் கலந்தேன் பட்டற நெல் தண்ணியிலே பதரை நானும் கலந்ததுண்டோ பதற நான் கலந்ததுண்டு மாதா இல்ல பிள்ளையேளை நம் அபாவி சண்டாளி மண்டையில கொட்டினேன் தையலான வெள்ளச்சிதான் தாயில்லா பிள்ளையேளை தலையிலட்டி அடித்தேன் ஒரு வீடதி ரெண்டகமும் செய்தேன் அடைக்கலம் என்று வைத்த பொருளை ஆசைப்பட்டு எடுத்தேன் வைத்தார் அடைக்கலத்தை வயறறிய செய்தேன் ஆயிழையா வெள்ளச்சீனான் அகிலமான உலகத்தில் நந்தவன பதிகளைத்தான் நான் பாவி அழித்தேன் மக்கள் கூடும் மண்டபத்தை மாபாவி இடித்தேன் கோயிலத்தான் இடித்தேனும் கொடுமுடிகள் செய்தேன் ஆலயத்தை இடித்தேன் அறக்கோடுகள் செய்தேன் நாங்கள் செய்தோம் இறைவா எங்களுக்கு பிள்ளை இல்லையே என்று செய்யாத பாவத்தை எல்லாம் சிந்தையிலே நினைத்து வருந்தினாள் அம்பலகாரர் தவசுக்கோனார் மனைவியான வெள்ளச்சியம்மா. அப்பதான் தவசுக்கோனார் கேட்டார், என்னடி அதுக்கு என்ன பண்ணுங்க பண்ணவா? நம்ம 2 பேருமே இறைவனறிய இந்த பிறவியில் எந்த பாவத்தையும் செய்யல. போன பிறவியில் தான் நம்ம ஏதோ அநியாய பாவத்தை செய்தோமோ என்னவோ, அதனாலதான் நமக்கு பிள்ளை இல்லாம போயிட்டோம். சரி, அப்படியே இருந்தாலும் அதுக்கு என்ன பண்றது என்று தவசுகோனார் கேட்காரு. ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்ப வெள்ளச்சி சொன்னா, மன்னா முன்பிறவிலே செய்த பாவங்கள் கர்மங்கள் அநியாய கொடுமைகள் எல்லாம் தீரணும்னா உலகத்திலே பலவிதமான தான தர்மங்களை செய்ய வேண்டுமா? அப்படி பலவிதமான தான தர்மங்களை செய்தால் முன்பிறவியில் செய்த பாவங்கள் கர்மங்கள் அத்தனை விலகி அத்தனை தீர்ந்து குடும்பம் விருத்தியாக குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆதலால் மன்னவா, நம்ம முன்பிறவியில் செய்த பாவங்கள் கர்மங்கள் அத்தனையும் தீர பலவித தான தர்மத்தையா செய்து பார்ப்போமா? அதனால் நமக்கு பலன் கிட்டாதா என்றால் பரிதாபத்தோடு வெள்ளச்சியம்மா. அப்போதான் தவசுகோனார் சொன்னார், அம்பலகாரரு அம்பலம் தவசுகோனார் சொல்றாரு, பெண்ணே அம்மா ஏ வெள்ளச்சி, நம்மள ஏகப்பட்ட பொன்பொருள் இருக்க, ஏகப்பட்ட காசு பணம் பொன் பொருள் போக பாக்கியெல்லாம் இருக்கு. உனது விருப்பப்படி பிள்ளை இல்லா குறைதீர பல தான தர்மங்களை செய்வோம், கவலை விடு என்று கணவனும் மனைவி ஒன்று கூடி தங்களிடமிருந்த காசு பணம் பொன் பொருள் அனைத்து செல்வங்களை எடுத்து அகிலமான உலகத்தில் அநேக விதமான தான தர்மத்தை செய்தார்கள். என்ன தான தர்மத்தை செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் பூதாங்கானோ கோதாங்கானோ புரோகிதற்கு அன்னதானோ பஸ்தீர தானமெல்லாம் வையகத்தில் செய்து வாரார். தானமாது கருத்துடனே செய்ய அகதிகார தேசியர்க்கு கட்டி வை பாலி இல்லாத பிள்ளைகளுக்கும்
பால்வாடி கட்டி வை பால்வாடி பால்மடம் கல்வி இல்லா ஊர்களுக்கு கல்வி சாலை உருவாக்கினார் சூறவாடி சுமப்பவர்க்கு சூறவழி சுமப்பவர்க்கு சுமதாங்கி கட்டி வைத்தார் போட்டு வைத்தார் காதத்துக்கு கதை வழி கல்கிணரும் கட்டி வைத்தார் தலையில்லா ஊர்களுக்கு சாலை ரோடு போட்டு வைத்தார் சாலை ரோடு போட்டு வைத்தார் சாலை நல்ல இருபூரம் தரும் மரத்தை வைத்த கள்ளருக்கு அங்க காசு பணம் கொடுக்கலுட்டாரு காசு பணம் கொடுக்க அங்கே ஆலயங்கண்ட இடங்களில் பிரார்த்தனைகள் செய்துவார் கோவில் கண்ட இடங்களில் தங்களுக்கு குழந்தை இல்ல குறை தீர கோபுரத்தை கட்டுவாராம் ஏ கொடிமாரத்தை நாட்டுவாராம் யாரு தவசு கோனாரு லட்சியம்மாளும் போகாத கோவில் இல்ல வணங்காத தெய்வம் இல்லை 32 தான தர்மத்தை குறைவின்றி செய்தார்கள் மங்கையான வெள்ளச்சியம்மா தங்களுக்கு மதலை இல்ல குறை தீர கல்லு கண்ட இடங்கள் எல்லாம் கடவுளே பகவானே என் கவலை எல்லாம் தாந்தீரே ஒரு கை குழந்தை பிறக்கட்டுமே என்று கல்லு கண்ட இடங்கள் கடவுள் என்று வணங்குகிறாள் மரத்தை கண்ட இடங்கள் எல்லாம் மகாதேவ பகவானே குறை தீர ஒரு மதலை செல்வம் பெற கட்டுமே என்று மரத்தை கண்ட இடங்கள் மகாதேவன் என்று வணங்குதாள் மகாதேவன் என்று வணங்குதாள் அந்த மாதரசி வெள்ளையம் தானே தவம் இருந்தா தவம் இருந்து மங்கை நெய்யாலே விளக்கரித்தாள் இருந்தா அம்பலகாரர் தவசிக்கோனார் மனைவி இளையான வெள்ளச்சி நெய்யால் விளக்கரித்தாள் போகாத கோவில் இல்ல வணங்காத தெய்வம் இல்ல செய்யாத தான தர்மம் இல்ல அப்போதும் தவசுக்கோனார் வெள்ளையம்மா வெள்ளச்சி அம்மா வாழ்க்கையில பிள்ளையும் இல்ல ஒண்ணும் இல்லை அப்பதான் சொன்னார் அம்பலகாரர் தவசுக்கோனார் அடியே வெள்ளச்சி இனிமேல் குழந்தை இல்ல பிள்ளை இல்லைன்னு மனம் வருந்தாத உள்ளது போல நடக்கு உதயம் போல விடியுது இனிமே கவலைப்பட்டு பயன் இல்லை நீ சொன்னபடி ஏகப்பட்ட தான தர்மத்தை செய்தாச்சு கும்பிடாத கோயில் இல்ல வணங்காத தெய்வம் இல்லை இப்போது நம்முடைய வாழ்விலே பிள்ளை இல்லைன்னா இறைவனுடைய விதிப்பயன் ஆமா அன்று எழுதினவன் அழித்தெழுத போவதில்லை
பிரம்மா எழுதினதை பேர்த்தெழுத முடியாது. இன்றைக்கு நமக்கு என்று இறைவனான பகவான் எடுத்தெழுத மாட்டான் அம்மா. ஆதலினால் ஆரணங்கே வெள்ளச்சி அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஆண்டவன் செயல் எப்படியோ அப்படியே நடக்கும் என்று வெறுப்போடு சொன்னார். ஆனால் தவசுக்கோனார் மனைவியான முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார். அந்த காலத்துல குழந்தை இல்ல பிள்ளை இல்லன்னு வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த கலிகாலத்திலையும் கட்டுப்பாடு வந்த பிறகு ஒரு ஊர்ல பாருங்க ஒரு மனிதனுக்கு 13 கடவுள் கொடுக்காராம். கடவுள் கொடுக்காராம். அந்த காலத்துல 21. இந்த காலத்துல இந்த கலிகாலத்திலையும் வத 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 பேச்சு போட்டுட்டே இருக்காங்க. பிள்ளை குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கடவுள் அருளால் பிறந்துகிட்டே இருக்கு. பிள்ளையே இல்லை எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கணும்னா அங்க பிள்ளையே இல்லாம போயிருக்கு. இது இறைவனுடைய சோதனை. இந்த நேரத்தில் ஆயர்பாடி கண்ணன் குலம் அவதரித்த கோகுலத்தில் அவதரித்த கோபாலன் குலமுதித்த யதுகுலம் மன்னனாகிய சிக்கை சிலுவை நாட்டின் தலைவனான 1000 வீட்டியாதவர்க்கும் அம்பலகாரராகிய தவசுக்கோனார் அவர் மனைவியும் பிள்ளையில்லா வருத்தத்தால் பெருங்கவலையோடு வாழ்ந்து வரும் நாளில் தவசுக்கோனார் மனைவி பார்த்தா நம்ம கணவர் எத்தனை வெறுப்போடு பேசினாலும் அவருக்கு என்ன தெரியும்? நாமளா முயற்சி பண்ணி பார்ப்போம். எப்படி நம்ம கும்பிடும் குல தெய்வம் குவலயத்தை ஆள வந்த துர்கா பரமேஸ்வரியை நாம கண்கண்ட தெய்வமாய் வழிபட்டு வாரோமே, அந்த தெய்வத்துக்கும் நம் மீது இரக்கம் இல்லையா? அன்று பெரியவர்கள் சொன்னார்களே, தீராதவனை தெய்வத்தால் தீருமன்று. அந்த தெய்வத்துக்கும் தெய்வமான திரிலோக சுந்தரியான தேவி பராசக்தி துர்க்கை அம்மனையாவது நம்ம குலதெய்வத்தை வழிபட்டு பார்ப்போம் என்று தையலாகிய அந்த வெள்ளச்சியம்மா வெள்ளிக்கிழமையில எழுந்தா வீடு வாசலாம் மொழி சுத்தம் பண்ணி குளிச்சு தலைமொழிகி தன் குலதம்பரார்கானே செம்புக்குட்டி ஐயனார் ஆலயத்தில் போய் அபிஷேக ஆராதனைகளை செய்து ஐயனுக்கும் ஐயனான அரிகர சுதனே ஐயனார் தர்மசாஸ்தாவே உன குலதெய்வமா வழிபடுகிற எங்களுக்கு குலவிருத்தியாக ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கூடாதா என்று தெய்வத்தை மனம் வருந்தி துதித்து விட்டு நேர எங்க வருகா தன் குலதெய்வமான அன்னை ஆதிபராசக்தி துர்கா பரமேஸ்வரி ஆலயத்திலே வந்து தையலாகிய வெள்ளச்சியம்மா தவசுக்கோனார் மனைவி குழந்தைக்காக நாம் எப்படியும் கொடியதவம் செய்ய வேண்டும். கொடியதவத்தின் மகத்துவத்தால் ஆதிபராசக்தி துர்க்கை அம்மன் அருளால் ஒரு குழந்தை செல்வத்தை வரமாக பெற வேண்டும். இதுதான் நமக்கு ஒரே முடிவு என்பதாக நினைத்து தவசுக்கோனார் தாரமாகிய வெள்ளச்சியம்மா எங்கே வந்தா தெரியுமா? தன் கோட்டைக்கு வடபுறத்தில் இருக்கின்ற துர்கா பரமேஸ்வரி ஆலயத்திலே வந்து அவ சாந்த கொண்டு நல்ல தரமளி சந்தனத்தால் கோலம் போட்டான்